அன்பை தவறுதலாக புரிந்து கொண்ட மனிதர்கள் தான் அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் விரும்புவதெல்லாம் கிடைக்க வேண்டும், நாம் விரும்புவதையெல்லாம் செய்ய வேண்டும், என்னுடைய நலன் முக்கியம், எனவே நான் செய்வதை, நாம் விரும்புவதை எனக்கு தாருங்கள், அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள், என் மீது உங்களுக்கு அன்பிருந்தால் நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். இப்படி எல்லாமே தன்னலத்தை மையமாக வைத்து தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் விரும்புவதும் நான் கேட்பதும் கடவுளுடைய விருப்பத்தோடு ஒத்துப்போகிறதா என்று பார்க்க வேண்டும். அங்கேதான் பலருக்கு இடைஞ்சல். ஏனென்றால் நாம் கடவுளுடைய விருப்பப்படி அதை அமைத்துக் கொள்வதில்லை. தந்தையோ தாயையோ யாரையுமே என்னை விட மேலாக அன்பு செய்தால் என் சீடனாக இருக்க முடியாது. இது இயேசுனுடைய வார்த்தைகள். அன்பு செய்யுங்கள், ஆனால் கடவுளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். கடவுளுக்கு முன்னுரிமை கொடுக்கிற போது கடவுளுடைய விருப்பம் அங்கே வந்துவிடும். தந்தையோ தாயோ சகோதரனோ சகோதரியோ இன்னொரு ஆளோ யாராக இருந்தாலும் கடவுளுடைய விருப்பத்துக்கு எதிராக இருக்கிற பொழுது நாம் அவர்களை நெறிமுறைப்படுத்த ஆரம்பித்து விடுவோம் அல்லது விலகி வந்து விடுவோம். அங்கே அன்பு தவறாக புரிந்து கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் நாம் கடவுள் அன்பை ஒரு பக்கம் வச்சுருக்கோம், மனித அன்பை இன்னொரு பக்கம் வச்சுருக்கோம். ரெண்டையும் விடுறதில்லை. கடவுள் அன்பு, நான் கோயிலுக்கு போகிறேன், திருத்தலத்துக்கு போகிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், காணிக்கை செலுத்துகிறேன். முதல் வாசகத்தை மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். அன்பு, நீதி, பிறர் நலம், இதுதான் எனக்கு முக்கியம். உங்களுடைய பலிகளோ உங்களுடைய இரத்தமோ ஆட்டுக்கடாய்களோ எனக்கு தேவையில்லை. ஈவன் உங்களுடைய வழிபாட்டு கொண்டாட்டங்கள் கூட சில சமயங்கள் சரியில்லை என்று இசையா இறைவாக்கினர் வாயிலாக அந்த இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் உணர்த்துகிறார். எனவே யோசித்து பார்ப்போம். நம்முடைய வழிபாடும் கடவுளுடைய அன்பும், நம்முடைய மனித அன்பு, நம்மோடு இருக்கிற மனிதர்கள் ரெண்டும் ஒத்துப்போய் அங்கே கடவுளுடைய விருப்பம் நிறைவேற்றப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். இல்லையென்றால் தேவைப்படுகிற இடத்திலே சரி செய்ய வேண்டும். கடவுள் விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மனித அன்பை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.